சூரா யூனுஸ்ல அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன தெரியுமா? இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபீ சித்தத்தி அய்யாமின். இந்த வானம் பூமியை அல்லாஹு தஆலா 6 நாள் கொண்டு படைத்தான். 6 நாள் கொண்டு வானம் பூமியில இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹு தஆலா படைத்தான். 6 நாள். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினா வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டான், சனிக்கிழமை லீவு. 6 நாள். முதல் பூமியை படைச்சான், 2வது மலைகளை படைத்தான், 3வது மரங்களை படைத்தான், 4வது காற்றை படைத்தான், 5வது தண்ணீரை படைத்தான், 6வது வானத்தை படைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அலங்காரமாக்கிறான். இப்படி 6 நாள் கொண்டு பூமியை படைத்து விட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய சிம்ஹாசனத்தின் மீது தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டான். 6 நாள படைச்சிட்டு அல்லாஹ் எங்க போய் கோத்தான்னு தெரியணுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இல்லாம அல்லாஹ் அரிசி மேல கோத்திருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டான். அதுதான் அரிசி. சரி, அரிசி எங்க இருக்குது? அரிசி எங்க இருக்குது தெரியணுமா இல்லையா? காபத்துல்லா இருக்கா இல்லையா? காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. இந்த காபத்துல்லாவுக்கு நேர் முதல் வானத்தில் இருக்கிறது பைத்துல் மாமூர். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? பைத்துல் மாமூர், மலக்குகள் தவாப் செய்யக்கூடிய அங்க ஒரு காபா முதல் வானத்துல. அதுக்கும் நேரா இருக்கிறது தான் அரிசி. அப்ப அரிசி எங்க இருக்குதுன்னு கேட்டா, நம்ம காபத்துல்லாவை சுத்தி சுத்தி வர்றோமே, அல்லாஹ்வுடைய அரிசி சுத்தி வர்றோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அரிசியை சுத்தி சுத்தி வர்றோம், அதுக்கு நேரா தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. அப்படி தும்மஸ்தவாரில் அர்ஷ் யுதப்பிருல் அம்ர, அங்கிருந்து கொண்டு அல்லாஹ் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். இருந்து கொண்டு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப 6 நாளில் அல்லாஹு தஆலா பூமியை படைத்து, வானம் பூமியை படைத்து தனக்கென்ற ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு அதுக்கு பின்னால காரியங்கள் இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹு தஆலா எல்லா காரியங்களும் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆயத்து